20க்கும் மேற்பட்ட வெளி மாநிலங்கள் தமிழகத்திலே குக்கிராமங்களிலிருந்து பெரிய நகரங்கள் என அறிவு திருக்கோயில்களாக, அறக்கட்டளைகளாக, தவமையங்களாக, வேதாத்திரிய கிராமங்களாக இன்று செயல்பட்டு வருகின்றன. அருத்தந்தையவர்கள் மிகவும் பெரிதும் விரும்பியது இந்த வாழ்க்கை கல்வி கிராமங்களுக்கு சென்றடைய வேண்டும். அதன் மூலம் கிராம மக்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும், சண்டை சச்சரவில்லாத அமைதியான குடும்பமாக அவங்க இருக்கணும். அந்த வாழ்கின்ற குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல பண்புள்ளவர்களாக மேம்படணும். அந்த கிராமமே ஒரு அமைதியும் ஆரோக்கியம் மிக்க கிராமமாக மாற வேண்டும் என்று விரும்பினார்கள். நமது தேசத்தந்தை மகாத்மா அவர்கள் சொல்லும் பொழுது, நமது பாரத தேசம் கிராமங்களிலே வாழ்கின்றது என்றும், கிராமங்களுடைய பொருளாதாரம், கிராமங்களுடைய மேம்பாடு, கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லிச் சென்றார்கள். அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வண்ணம் அருத்தந்தி அவர்களும் இதை பெரிதும் விரும்பினார்கள். அதனால் நமது தலைவர் அவர்களால் 2012ஆம் ஆண்டு முதலாக ஈரோடு மாவட்டம் வள்ளியூரம் என்ற கிராமத்திலே இந்த கிராமிய சேவை திட்டம் துவங்கப்பட்டது. இன்றளவில் தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட இந்த கிராமிய சேவை திட்டம் 362 கிராமங்களிலே ஆரம்பித்து இன்று 363வது கிராமமாக இந்த வடப்பட்டு கிராமத்திலே இன்று துவங்க இருக்கின்றது. இன்று துவங்கப்பட இருக்கின்ற இதனுடைய செயல்பாடு இன்று முதல் சரியாக 5 மாத காலங்கள் செயல்படுத்தப்படும். இங்கேயே 2 ஆசிரியர்கள், ஆண்களுக்கு ஆண் ஆசிரியராகவும் பெண்களுக்கு பெண் ஆசிரியராகவும் இருந்து உங்களோடவே இருந்து 5 மாத காலங்கள் உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கு சௌரியப்படுகின்ற நேரங்களிலே, சௌரியப்படுகின்ற இடங்களிலே பயிற்சிகளை கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகளோடு பல்வேறு சிறப்பு முகாம்களும் இங்கு நடத்தப்பட இருக்கின்றது. ஒரு 30 அன்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிக்கு வர வைத்து, பயிற்சிக்கு முன்னாடி இருக்கின்ற அவர்கள் உடல்நிலையையும் பயிற்சிக்கு பின்னாடி அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டாக்குமெண்டேஷனாக உருவாக்குவதற்காக மருத்துவ முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. மன அழுத்தங்களை போக்கி மனதிலே சந்தோஷம் ஏற்படுத்துவதற்காக கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடத்தப்பட இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதோடு நல்ல பண்பாட்டை போதித்து நல்ல பண்புள்ள மாணவர்களாக மாற்றுவதற்கான மாணவர்களோட திறனூக்க பயிற்சி